ஓட்டுக்கு பணம் கொடுத்துருவோம். சரி, இப்படி கொடுக்கறது என்ன எதுவும் தெரியல. எல்லா இடத்துலையும் இந்த பறக்கும் படம் நினைக்கிறாங்க. என்னண்ணே பணம் பார்த்துக்கலாம்ன்றல ஒரு 5 ரூபா கொடுத்துருவாங்க. 4 ஒரு 5 ரூபா கொடுத்துக்கலாம். பணம் இருக்கா? பணம் இருக்குண்ணே, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. வேண்டாம் என்ன இப்படி பணமா? உள்ள உட்கார். இதுதான் எலெக்ஷனுக்கு பண பட்டுவாடா நடக்குதா? ஓவர் பறக்க முடியும். நான் சர்ச்சிங்ல தான் இருக்கேன். ஓவர் தேடிட்டு ஓவர் உண்மையை சொல்லிக்கிறேன். இப்ப யார போஸ்ட் தூக்கி போ ஸ்டேஷன்ல வச்சு நொங்கி விட்டுருவான் நானு. சார் நான் சொல்ல பணத்தை யாரு எடுத்து சொல்லிடுங்கய்யா. நான் உட்காந்துருந்தேன்யா. சரி, அவரு ஒரு மூட்டை பணம் இருக்கு, 7 லட்சம் பணம் இருக்கு, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துரு, நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நாங்க சொன்னேன், நீ தானே வந்து என்ன சொன்ன? சார் அப்படி போய் சொல்றாரு சார் சொல்லி நீ தான் என்ன சொன்ன? சார் அப்படி போய் சொல்றாரு சார். எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு சார்? உங்களுக்கு பணத்துக்கு சம்பந்தம் இல்லையா? எனக்கு பணத்துக்கு சம்பந்தம் இல்ல சார். இல்லையா? சார் பணம் கொண்டு வந்தாரு. எப்படி பணம் வந்துச்சீங்க? எனக்கு தெரியாது சார். சொல்றா பணம் சார். நான் சொல்றேன்ல சார், உள்ளூர் லோக்கல் சார். நீங்க யாருன்னே தெரியாது சார் எனக்கு. ஹலோ சார், இருங்க சார், இருங்க சார். ஹலோ ஹலோ இப்ப பணம் இப்ப உங்களுக்கு இல்லையா? ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம நாகை 360 எடிட்டர் வாண்டட் இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட்டராக இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எடிட்டர் ப்ளஸ் கேமராமேனும் எடுக்கிறோம். அக்கமடேஷன் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஃபுட் அண்ட் ரூம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரியை கொடுத்துட்ருக்கோம். 50% எடிட்டிங் ஒர்க் தெரிஞ்சால் போதும், கேமராமேன் பேசிக் தெரிஞ்சால் போதும், ஃபுல்லாகவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேலரி கொடுப்போம். மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்தையும் உங்களை கைட் பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் गाइस, இன்னைக்கு மதுரை சீரிஸ் 2 இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கண்டென்ட்டை செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக் ஃபுல்லா பணம் மூட்டை தான். பணம் மூட்டை ஃபுல்லா பணம் மூட்டை. பாருங்க பணத்தை பாருங்க, எவ்வளவு பணம். அம்புட்டும் பணம் தான். ஏப்ரல் ஃபூல். இந்த பணம் மூட்டையை வச்சுதான் அவன் வந்து ஒரு கண்டென்ட் தரமா பண்ண போறோம். இப்போ கரண்ட் அப்டேட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு ஃபன் பண்ணலாம். இது எதுக்காகனா வெயிட்டுக்காக. பணம், ஆமா பணம் அதிகமா இருக்குங்கிற வெயிட்டுக்காக ஒரு கல்லை ஒன்று உள்ள வைக்கிறோம். க்ளோஸ் பண்ணு. ஸோ வந்து இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பணப்பட்டுவாடா பண்ற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ண போறோம். ஸோ இங்குள்ள கிராமப்புற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபன் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு அதாவது ஸ்குவாடு பறக்கும் படையில இருந்து ஒரு ஆஃபீஸர். ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்ல பறக்கும் படை ஆஃபீஸர். பறக்கும் படை வந்துட்டாங்க சார், ஆஃபீஸர் வந்துட்டாங்க. என்ன பண்ணு போயிட்டு நைஸா பேசி, ஆனால் பணம் உள்ள இருக்கு, ஊருலாம் பிரிச்சு கொடுக்கணும். ஆளுங்கலாம் யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்றது 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்றாங்க. உள்ள பணம் வந்து கிட்டத்தட்ட 60-70 லட்சம் அதுக்கு பிரிச்சு உங்களுக்கு ஒரு 3 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசையை காட்டி பணம் பையன் அவர் மூலியமா பணம் பேசிட்டு இருக்கும் நான் உள்ள வந்துடுறேன். ஓகேவா? ஸோ வந்து இது கும்பல்ல இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பண்ண முடியாது, செட் ஆகாது. யாரும் தனியா அவங்கள வச்சு செய்ய போறோம். ஸோ மதுரை சீரீஸ் 2 குஜிலி கும்பாங்கடா பயலுகடா. அவ்வளவுதான். வண்டி கேமரா. ஸோ வந்து உள்ள வச்சாச்சு. என்ன பண்ணு, இப்படி கார்ல போவோம். எங்கன ஆள் உட்காந்துருக்காங்க, தனியா ஒரு ஆள் எங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கே வந்து அப்படியே அழகாக இறங்கிட்டு நான் வெளியே இறங்கிடுறேன். நீ மட்டும் நான் போயிட்டு கேமராமா நம்ம இறங்கி நீ வண்டி கேமரா வண்டியில அது கரெக்டாக ஆட்டமா திரும்ப பாருக்கா. பைக் நிறையா இருக்கு. வரட்டா ஒரு ஆள் தானே. பைக் நிறைய கண்டா ஆள் இருப்பாங்களோ. இவரான தெரியாத வந்து ஓகே நீ என்ன பண்ண? ஓகே நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு வண்டியை வந்து கேமராமேன் நீ என்ன பண்ணி இந்த வயலில் இறங்கிடு. ஓகேவா? வயலில் இறங்கி இப்படியே போயிட்டு அந்த மதிலுக்கிட்ட வச்சிருக்கு. சரிதா? அந்த மதில்கிட்ட வச்சிருக்கு. ஓகேவா? நீ என்ன பண்ணு,
கேமராமேன் உடனே போகாத, இங்கே நில்லு. கார் போய் அங்கே நிறுத்தணும்னா ஒரு டைவர்ட் ஆன பிறகு அப்படியே போயிடும். அதுயா புரியுதா? நான் இறங்கிறேன். கேமரா நீ 2 பேர் இறங்கி, நீ போய் நீசா போ. ஓகேவா? மைக்கில் வச்சிட்டியா? மைக்கில் கரெக்டாக இருக்கு. ஓகே, நீ இறங்கி. வாங்கயா. இந்த ஓட்டுக்கு உட்காந்துக்கலாமா? பாருங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருவோம். சரி. இப்படி கொடுக்கறது என்ன ஏதுன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் இந்த பறக்கும் படம் நினைக்கிறாங்க. எப்படியாச்சும் எல்லாத்தையும் ஆளுக்கு செட்டில் பண்ணணும், எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணணும். அவ்வளோ சீக்கிரமா பண்றது ரொம்ப கஷ்டமான இல்லை ரைடு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இல்லை கொடுக்க ஆள் பிடிச்சி கொடுக்குறோம்ல, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். காசு பார்த்து ஒரு 2 லட்சம், ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துக்கலாம். போலீஸ் ரைடு ஓவர் ஆகுது. அப்படிங்களா? இல்லைண்ணே, நான் என்ன சொல்கிறேன், 3லேருந்து 4 லட்ச ரூபா கொடுத்துருவேன். காசு கொடுத்தாலும் அவன் இதை பண்ணணும்ல. போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன? பயப்படாத, பயப்படாதா. பார்த்துக்கலாம்ன்றீங்க. ஒரு 5 ரூபா கொடுத்துருவாங்க. 4லேருந்து ஒரு 5 ரூபா கொடுத்துருவோம். பணம் இருக்கா? பணம் இருக்குண்ணே. நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க. 6 லட்ச ரூபா இருக்குண்ணே. காரில் தான் வச்சுருக்கேன், எடுத்து வந்துடுறேன். சரி, எடுத்துட்டு வாங்க. A few moments later. என்ன இப்படி பணமா? உள்ள உட்காருண்ணே. 65லேருந்து 70 லட்ச ரூபா இருக்குங்க. சரி, இது எப்படியாவது பிரித்து ஆளுங்களுக்கு கொடுக்குங்க. உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்துறேன். சரிங்களா? சரி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ என்ன பண்ணுறேன் பேசி கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, நான் வந்து இங்கேருந்து இந்த பக்கம் தான் பேசணும். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ண பில்டிங் சுற்றி எனக்கு பணம் வந்துடும். 4 லட்ச ரூபா இருந்து போய் பிடிக்கிறேன். அப்போ தான் என் பேச கரெக்டாக மாட்டோம். ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பிரித்து கொடுத்துறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு தத்துவம் சொல்லுங்கள். ஓகே? சீக்கிரம் போயிட்டு ஆப்போசிட் கேமரா வச்சு போய் நான் வருவேண்ணா. சீக்கிரம் போ. எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆமாம், அதான் இன்னும் பார்த்தாங்க. போலீஸ் வந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லையா? ஓவர் பண பட்டுவாடா இங்கே தான் நடக்குதா? ஓவர் இதுதான் எலெக்ஷனுக்கு பண பட்டுவாடா நடக்குதா? ஓவர் பறக்க முடியும். ஆமாம், நான் சர்ச்சிங்கில் தான் இருக்கேன். ஓவர் இதான் தேடிட்டு ஓவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டேய், கார் யாருது? எனக்கு தான் சார். சார் ஓகே சார், லைனில் வரோம் சார். இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார். கார் யாருது? என்ன தான் சார்? எங்கே சார்? ஓப்பன் பண்ணு. ஓப்பன் கார் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன். என்ன இது? என்னது? வாட்டர் பாட்டில் சார். வாட்டர் பாட்டிலா? நல்ல தண்ணியா? நல்ல தண்ணி. நல்ல தண்ணியா? அதான் சார். என்ன ஒரு இங்கே தான் சார், மதுரை. பணம் போட்டுங்களா? எங்கே பேக்கு? அங்கே உள்ள இருக்கான் போட்டுருங்க. இங்கே இந்த கீழே அடக்கலாம். அங்கே போய் போட்டது சார். ஓவர் சார், இங்கே கார் ஒன்று கிடக்கு சார், நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். தம்பி, ஃப்ரண்ட் தரு. ஃப்ரண்ட் இது தரு. அதான் ஒன்றும் இல்லை சார். டோர் தருப்பா. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கோம். அதெல்லாம் என்னது? அது என்னது? இது எல்லாம் வாட்டர் பாட்டா? சரி, க்ளோஸ் பண்ணு. இவர் யாரு? இவர் இங்கே எவ்வளோ? இந்த ஊர் தான் சார். என்ன ஊர் சார் நீங்கள்? இந்த ஊரா? எலெக்ஷன் கமிஷன் வரோம். யார் இவர்? தெரிஞ்சவரா? ஆமாம் சார், தெரிஞ்சா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சார் இங்கே ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன் சார். ஆமாம் சார், இங்கே பார்த்தேன். இங்கே அந்த மாதிரி யாராவது பணம் மூட்டை ஏதாவது எடுத்து வந்தீங்களா சார்? இல்லை சார், இங்கே வரல சார். நீங்கள் லோக்கலா? நீங்கள் வெளியூரா? இங்கே தான் சார், பக்கத்தில் தான் சார். நீங்கள் இந்த ஊரா? இந்த ஊர் சார். இல்லை, பணம் மூட்டை இங்கே வந்தா கேள்விப்பட்டேன். இல்லை சார், அப்பெல்லாம் இங்கே ஒன்றும் வரல சார். வரலையா? தம்பி, நீ என்ன பண்ணு, நிற்கக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. ஏன்னா கம்ப்ளைண்ட் ஆகுது. சரி சார். சர்ச் பண்ணணும், அங்கே தேடணும். இங்கே சார், அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வாங்க சார். இல்லை சார், நாங்கள் சர்ச் பண்ணோம் சார். நிறைய இடங்களில் தேட சொல்லியிருக்காங்க. வயலுக்குள்ள போய் என்ன சார் செய்ய போகிறீங்க? வயலுக்குள்ள போய் என்ன செய்ய போகிறீங்க? இந்த வயலுக்குள்ளே அங்கே ஏதாவது பார்க்கணும் சார். இந்த இதெல்லாம் காடுக்காரெல்லாம் பார்க்கணும்ல. உழுவு போட்டிருக்கு சார். உழுது போட்டுருக்காங்களா? ஆமாம். அது நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போங்க. சார், உள்ளூருக்குள்ளே வந்து என்ன சார் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க, மிரட்டிக்கிறீங்க. யாரு?
நீங்க உங்களை யார் சார் மாட்டினது? நீங்க தான் சார் மாட்டீங்க. சார் ஆபீசர் சார் நானு. இல்லையா சார்? ஏன் வேலையை பார்க்க கொடுங்க. அதுக்கான இங்கெல்லாம் வந்து எதுக்கு சார் பாக்குறீங்க? வயல்லாம் வந்து என்ன சார் பாக்குறீங்க? பார்க்கணும் சார், இருக்கான்னு தெரியும்ல. வாங்க சார். சார் பார்த்துட்டாருனே. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஹலோ இல்லைங்க வாங்க. என்ன இது மூட்டை? வாங்க வாங்க சார். ஹலோ சார் வாங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன என்ன மூட்டை? என்ன மூட்டை இது? உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது சார். நான் வயலுக்காரன் சார். ஆ வயலுக்காரன். வயலுக்காரனா? உங்க வயலா இது? ஆமா எங்க வயலு. இது என்ன மூட்டை? மூட்டை என்னன்னு தெரியாது. சாரி எனக்கு தெரியாது. ஓ என்னையா அது? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இங்க பாருங்க, போலீஸ் கேஸ்ன்னு போனா பிரச்சனை ஆயிடும். மூட்டை உள்ள கிடக்குது. எப்படி இது வந்துச்சுங்க? எனக்கு தெரியாது சார். நான் அப்பதான் வந்தேன். ஆ எனக்கு தெரியாது ஒரு சார். தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியும் நீங்க வந்தாப்புல பேசினாரு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சார் தெரிஞ்சவர் தான் சார். பாரு, மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா சொல்லிட்டேனா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா போக்சோல தூக்கி உள்ள போட்டுருவேன். சொல்லிடுறேன். ஆ சொல்லிடுறேன் சார். சொல்றேன். என்னடா யாரு புட்டி யாரு கொடுத்தது? இவரு தான் சார். ஏய், எனக்கு எப்ப உன்னை யாரு தெரியும்? ஹலோ சார், எதுக்கு சார் அவனை மாட்டுறீங்க? ஏய், அப்ப காசு ஒரு பொட்டி இவரு கொடுத்தாரா? ஆமா சார், இவரு தான் சார் கொடுத்து 70 லட்சம் இருக்கு. ஓட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னார் சார். ஏய், நீ இந்த பையன் தான் கொண்டாந்து என்கிட்ட பணம் கொடுத்தாப்ல. யாரு? ஒரு எனக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தரணும்னு சொன்னாரு. நீ என்ன சொன்ன? சார் இல்ல சார். இருக்கு சார். சார் ஒழுங்கு மாதிரியா சொல்லிடுங்க சார். ஒரே உண்மையை சொல்லிடுங்க, எல்லாம் தூக்கி போக்சோல போட்டுருவோம். பணம் தரணும்னு சொன்னாரு. ஒரே சொன்னாப்ல. யாரு? இந்த பையன் தான் என்ன சொன்னாரு? என்ன 1 லட்ச சொன்னாரு? ரூபாய் பணம் தர்றேன், ஆ. இதெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. சார் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை சார். இவரு நான் உட்கார்ந்து இருந்தேன் சார். இவரு தான் சார் போலீஸ் அங்க போலீஸ் இது, ஒரு நிமிஷம் சார், 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 ஸ்குவாட் வர சார். இருங்க சார். சார் உண்மையை சொல்லுங்க சார். இவர்தான் சார் பணம் சார் இல்ல கொண்டாந்து. சார். உண்மையை சொல்லுங்க. இல்ல இப்ப யார போஸ்ட் தூக்கி போ ஸ்டேஷன்ல வச்சு நொங்கி விட்டுருவோம் நானு. சார் நான் சொல்ல ஆனா பணத்தை யாரு எடுத்து சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். சொல்லிடுங்கய்யா. நான் உட்கார்ந்து இருந்தேன்யா. சரி. அவரு ஒரு மூட்டை பணம் இருக்கு, 70 லட்சம் பணம் இருக்கு, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துரு, நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் எங்க சொன்னேன்? நீ தானே வந்து என்ன சொன்ன? சார் அப்படி 3 போய் லட்ச சொல்றாரு ரூபாய் சார். பணம் தரேன்னு சொல்லி நீ தான் என்கிட்ட சொன்ன. சார் அப்படி போய் சொல்றாரு சார். எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு சார் தெரியாது இப்ப சார். உங்களுக்கு பணத்துக்கு சம்பந்தம் இல்லையா? எனக்கு வந்து பணத்துக்கு சம்பந்தம் இல்ல சார். இல்லையா? அப்ப இவர்தான் சார் பணம் கொண்டாந்தாரு. எப்படி பணம் வந்துச்சுங்க? எனக்கு தெரியாது சார். இவர்தான் ஏய். கொண்டாந்தாரு. உண்மையை சொல்ற. பணம் சார் நான் சொல்றேன்ல சார். நான் உள்ளூர் லோக்கல் சார், சார். நீங்க local ஆ? யாருன்னே தெரியாது சார் எனக்கு. ஹலோ சார், இருங்க சார், இருங்க சார். சார் வரேன் சார். ஹலோ அவரை கேட்டுங்க சார். ஹலோ ஹலோ, இப்ப பணம் இப்ப உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? எனக்கு சம்பந்தம் இல்ல சார். ஆ இல்ல சார், எனக்கு தெரியாது சார். கல் உள்ள இருக்கு. கல் கீழே பிடிச்சிடும். என்ன பண்ணாங்க வந்து பணத்தை மூட்டி எடுத்துருவாங்க. இருங்க சார், தனியா வந்து நிக்கிறீங்க, மூட்டை வச்சிருக்கீங்களா? சும்மா பாத்ரூம் வந்துருக்கு சார். பாத்ரூமா? இது பாத்ரூம் போட வருமா உங்களுக்கு? ஆமா சார். பணத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு சம்பந்தம் இல்ல சார். பணத்தை கொட்டு, பணத்தை யாருக்கும் கொட்டு, தெரியாது. பணத்தை கீழே கொட்டு, கீழே கொட்டு. இந்த பணம் என்ன சார் எங்க வந்து மிரட்டிக்கிறீங்க? பணம் இல்ல. இப்ப பணம் இருந்துச்சுன்னு சொன்னது அவரு தான் சார் சொன்னாரு. அவர் தான் சார் பணம் கொண்டாந்து இருக்குன்னு சொல்லி என்ன கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னாரு. 3 லட்ச ரூபா. என்ன சார் 3 லட்சம் கமிஷன் நான் வரைக்கும் எல்லாம் தான் இருக்கு. ஆமா சார், ஒண்ணும் இல்ல சார் பணம். சார் அப்போ உங்களுக்கு பணம் வேணாமா? சார் 3 லட்சம் சார். அப்போ இவன் தான் வந்து உங்களுக்கு 3 லட்சம் தரேனானா? ஆமா. இந்த பேகை யார் எடுத்தாலும் நீங்க போட்டது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அது யாரு போட்டாலும் தெரியாது. யாரா போட்டீங்க? இல்ல சார், எனக்கு தெரியாது சார். நீங்க தானே போட்டீங்க. இல்ல சார், எனக்கு தெரியாது பாருங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அது யூடியூப் சேனலு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இல்லண்ணே, யூடியூப்ண்ணே. இதுல டிவிலலாம் வரும்ல, வெறும் யூடியூப் ஒரு காமெடி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. கேமரா ஒரு பையன் இங்க பாருங்க வச்சு எடுத்துருக்கானா? ஆமா. சும்மா எலெக்ஷன் டைம்னால பணப்பட்டுவாடா பண்ற மாதிரி உள்ள செத்து வண்டி போட்டு எடுத்துட்டு வந்தோம். சரி. ஆனா 3 லட்சம் ஆசை பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன சார் நீங்க தலைவர் 3 லட்சம் என்ன சொன்னாரா? 3 லட்சம் என்ன சொன்னாரு? நான் பாத்துக்கிறேன். ஐயா ஒண்ணு இல்ல, ஒரு காமெடி காமெடி தான் இது. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வாய்க்காட்டுக்க போறீங்க? ஆமா சார். உண்மையிலே வாய்க்காட்டு தான் போறீங்க? இல்ல சார், வாங்க போறேன். அப்ப இல்ல, இல்ல, இல்ல. அப்ப வந்து பயத்துல போயிருக்கிறேன் அந்த பக்கம். எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் சில பேருக்கு நியூஸ்ல வருது இல்ல, வந்துட்டு தான் இருக்கா? எங்க ஊர்ல இருந்து கொடுக்குறாங்க. என்ன 1000 ரூபா
கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்களா? 2 கட்சிக்கு என்ன கொடுக்கணும்? 2 ஐயா எல்லாத்தையும் பேட்டியில போட்டு விடுறோம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் நாகை 360 பிராங்ஸ்டர் சர்மேஷ். நாங்க நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.